3 பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டுள்ளன. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இலைப்புள்ளி, கிழங்கு அழுகல் மற்றும் வேர் அழுகல் அனைத்தும் தீர்க்கப்பட்டுள்ளன. ஆபக்ஸ் பயன்படுத்திய பிறகு வேர்கள் அழுகவில்லை. மஞ்சளில் பூ நன்றாக பூத்துள்ளது. விவசாயிகளே, நாங்கள் அபிமானை பயன்படுத்திய பிறகு வேர் அழுகல் மற்றும் கிழங்கு அழுகல் தீர்க்கப்பட்டுள்ளன. பூ வந்த அடுத்த 2 மாதங்களில் மஞ்சள் கிழங்கு அறுவடைக்கு தயாராக இருக்கும். வணக்கம் விவசாயிகளே, என் பெயர் ஆனந்த். நாங்கள் கர்நாடக மாநிலத்தின் சாமராஜ்நகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். யூடியூப்பில் ஏபிகேஎஸ் நிறுவனத்தை பற்றி பார்த்தேன். அது மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் இந்த நிறுவனத்தை அழைத்து அபிமான் வாங்கினேன். நான் முதன்முறையாக வாழையில் இதை பயன்படுத்தியபோது வாழை மரம் பசுமையாக மாறியது. தண்டு தடிமனாகவும் மிகவும் சத்தானதாகவும் இருந்தது. இப்போது நான் மஞ்சளுக்கு இதை பயன்படுத்தினேன். மஞ்சளுக்கு 2 முறை அபிமான் பயன்படுத்திய பிறகு இப்போது ஆர்பிக்ஸ் பயன்படுத்த முடிவு செய்துள்ளேன். இந்த ஆபக்ஸ் 7 நாட்களுக்கு பிறகு பயன்படுத்த உள்ளேன். விவசாயிகளே, ஆபக்ஸ் ஒரு இயற்கை உரம். அதில் எந்த ரசாயனங்களும் இல்லை. அதை பயன்படுத்திய பிறகு இலைகள் மிகவும் பச்சையாக இருக்கு. மண் மென்மையாகவும் இருக்கிறது. தயவுசெய்து அனைத்து விவசாயிகளும் இந்த ஏபிகேஎஸ் தயாரிப்புகளை பயன்படுத்துங்கள். விவசாயிகளே, இதை பயன்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம். அபிமான் பயன்படுத்திய பிறகு வேர் அழுகல் மற்றும் இலை கருமை முற்றிலும் இல்லை. மஞ்சள் பயிருக்கு ட்ரென்ச்சிங் அல்லது ஸ்ப்ரே மூலம் இதை பயன்படுத்தலாம். நான் ஸ்ப்ரே மூலம் இதை பயன்படுத்தினேன். இது மிகவும் நன்றாக உள்ளது. மஞ்சளில் அதிக தண்ணீர் இருந்தால் அது அதிகமாக அழுகும். இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஏபிகேஎஸ் இயற்கை தயாரிப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் அந்த பிரச்சினைகள் அனைத்தும் தீர்க்கப்படுகின்றன. வேர் அழுகல் என்று எதுவும் இல்லை. ஆபக்ஸ் பயன்படுத்துவதன் மூலம் வேர்கள் அழுகாது. மஞ்சள் கிழங்கு நன்றாக வளர்ந்துள்ளது. முன்பு நான் ரசாயனங்களையும் பயன்படுத்தி வந்தேன். இப்போது நான் இயற்கை முறையை பயன்படுத்துகிறேன். விவசாயத்தை நாங்கள் சிறுவயதிலிருந்தே பார்த்து வருகிறோம். எங்கள் தந்தையின் செயல்களால் இதை பற்றி எங்களுக்கு தெரியும். ரசாயனங்களை பயன்படுத்துவதன் மூலம் நிலம் பாழாகிவிட்டது என்று நினைக்கிறேன். எனவே இப்போது ரசாயனங்களை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டோம். அபிமான் மற்றும் ஆர்பிக்ஸ் ஆன்லைன் மூலம் அறிந்து அவை பயன்படுத்தப்படும் படங்களை பார்த்த பிறகு வாங்கினேன். இது மிகவும் நன்றாக உள்ளது. இது நிலத்திற்கு நிறைய வளத்தை அளிக்கிறது. அனைவரும் ஏபிகேஎஸ் இயற்கை உரங்களை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது மண் மிகவும் ஈரமாக உள்ளது. எனவே நாளை அதற்கு தண்ணீர் ஊற்றுவோம். பூ இப்போது நன்றாக பூக்கிறது. பூக்கள் பூக்கத் தொடங்கும் போது மஞ்சள் கிழங்குகள் தோன்றத் தொடங்கும் என்பதை நாம் அறிவோம். இந்த பூ பூத்த 2வது மாதத்தில் நாம் அறுவடைக்கு தயாராகிவிடுவோம். அதுதான் நமக்கு சரியான அறிகுறி. நன்றி.